உழைந்திட வாருங்களே, புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானா, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானா, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா. ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம், ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம், சுயநலம் நீக்கி பிற நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். This mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை ஆரோக்கிய தாயினுடைய இந்த பேராலயத்தில் கூடியிருக்கிற நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னையினுடைய பரிந்துரையால் எல்லா வகையிலும் ஆசிர்வதித்து வழிநடத்தி எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட நடந்து நமக்கு துணையாக நிறைவாக இருக்க இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஏராளமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் அன்னையினுடைய இந்த ஆலயத்தில் அமர்ந்திருப்போம். இவை அனைத்தும் நம்முடைய விருப்பங்களால், நம்முடைய நம்பிக்கையால், நம்முடைய ஆழ்ந்த விசுவாசத்தால் இறைவன் நமக்கு அதை பூர்த்தி செய்ய தொடர்ந்து நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆசிரை இந்த திருப்பலி வழியாக நாம் நம்முடைய வாழ்வில் சொந்தமாக்கிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அதற்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களின் இறை பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கி ஆளும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்வார்களாக. உம்மோடும் தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளையின்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்தபின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசருக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைத்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்துக்கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தணியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்.
திருப்பாடல் 51 பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் இப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர
வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இந்த தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இந்த தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு இவர்கள் மனம் மாறினார்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கமும். ஃபாதர்ஸுக்கு படிக்கிறது ஒரு 13 வருடங்கள் படிப்பாங்க. 13 வருடங்கள், 12 வருடம் 6 மாதம், 13 வருடங்கள். இந்த 13 வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம், எங்களுக்கு லீவ் விடுவாங்க. எப்போதும் எல்லாருக்கும் மாதிரி கிறிஸ்மஸ், அந்த ஏப்ரல் மே அதெல்லாம் வீட்டுக்கு போவோம். ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்டுக்கு போகிறப்ப எல்லோரும் கேட்பாங்க, தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. ஃபாதருக்கு படிக்கிறீங்களா? எத்தனை வருஷம் வருஷம் வர்றீங்க போகிறீங்க, என்ன நீங்கள் ஃபாதர் ஆகலை அப்படிம்பாங்க. இல்லாதுன்னா 13 வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். 13 வருஷம் அப்படின்ட்டு மேலே எங்கேயும் நம்மளை ஒரு பார்வை பார்ப்பாங்க. அது எப்படி தெரியுமா இருக்கும், நீ 13 வருஷம் படித்து அப்புறம் நீ ஃபாதர் ஆகி அப்படின்ட்டு போகிற மாதிரி நமக்கு தோணும். கஷ்டமாக இருக்கும். எப்படா நமக்கு என்ன தோணும், எப்படா நம்மளை இவங்க ஃபாதர் ஆக்குவாங்க அப்படின்னு. 13 வருடங்கள் படிப்போம். படிச்சுட்டு அங்கி கொடுப்பாங்க. அங்கி போட்டு அப்படியே பெருசாக நன்மை கொடுத்துட்டு போயிட்டுருப்போம். ஃபாதர் வணக்கம்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், இல்லை நாங்கள் ஃபாதர் இல்லையா? அப்புறம் இல்லை திருத்தொண்டர் டீக்கன் பிரதர் அப்படிமா. பிரதரா அப்படின்னு திரும்பி போயிடுவாங்க. நமக்கு ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்கும். சே, எப்படா நம்மளை ஃபுல் ஃபாதர் ஆக்கி விடுவாங்க அப்படின்னு. திரும்ப ஃபாதர் ஆயிடுவோம். ஃபாதர் ஆன பிறகு மறுபடியும் ஊருக்கு போவோம். தம்பி என்ன பண்ணுறீங்க? இப்போ ஃபாதர் ஆகிட்டீங்களா? எங்கே இருக்கிறீங்க? ஒரு பங்கில். என்னவா இருக்கிறீங்க? சின்ன சாமியாரா அப்படின்ட்டுருவாங்க. என்னடா சின்ன சாமியாரான்னா? சரி போங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம பெரிய ஃபாதர் ஆகி ஒரு பங்கில் இருப்போம். இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு பங்கில். எந்த பங்கில்? அந்த பக்கம். அங்கேயா? ஏன் உங்களை வேளாங்கல்லாம் போட மாட்டாங்களா அப்படிம்பாங்க. கடைசி வரை நம்மளை ஏதாவது சொல்லி நம்மளை ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய மக்கள், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள், ஊருக்கு போனாலும் இந்த நண்பர்கள், எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் இப்படியே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சில நேரங்கள் எனக்கு என்ன தோணும், எப்படா நம்மளை இவங்க அடையாளம் கண்டுபிடிப்பாங்க, எப்படா நம்ம இவங்களை ஒத்துப்பாங்க நம்மளை அப்படின்ட்டு நமக்கு ஒரு சில நேரங்களில் தோணும். இது எல்லாருக்கும் எல்லா வகையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா வாழ்க்கையிலும் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் பாருங்கள், சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும். இன்னொரு குழந்தை பிறந்தா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நியூ பார்ன் பேபி, அந்த புதுசாக பிறந்த குழந்தைக்கு ரொம்ப கொஞ்சம் செல்லம் கொடுப்பாங்க, பாசம் கொடுப்பாங்க. அந்த சின்ன பெரிய பிள்ளை என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி கோச்சிக்கும், மூஞ்சி திருப்பிக்கும். ஏன்? அது கண்டுகொள்ளப்படவில்லை. அந்த பிள்ளைக்கு அடையாளம் கிடைக்கல. என்ன, நம்மளை அம்மா இது வரைக்கும் பார்த்துச்சு, இப்போ நம்மளை அம்மா பார்க்குறது இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கும். இதை போல எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். உலகத்திலே இதுதான் மிகப்பெரிய போராட்டம். என்ன தெரியுங்களா? இந்த அடையாளத்தை உருவாக்குவது தான். அடையாளத்தை உருவாக்குவது மிகப்பெரிய போராட்டம். ஒரு சில குரூப் இருக்கும், அதுக்கு என்ன தெரியுமா வேலை, நம்மை எப்படி பிறருக்கு அடையாளப்படுத்தி கொள்ள முடியும், நான் தான், நான் இவர் என்று நம்ம எப்படி பிறருக்கு அடையாளம் காட்டிக்கொள்ள முடியும், என்னை எப்படி எல்லோரும் கண்டுகொள்ள முடியும், நான் எப்படி எல்லாருக்கு முன்னாடியும் தனித்துவமாக தனியாக ஒரு மிகப்பெரிய அடையாளமாக நிற்க முடியும் என்று நிறைய மக்கள் அதற்கு போராடி கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி பிறருடைய அடையாளத்தை கெடுக்கலாம் என்று ஒரு குரூப் இருக்கும். எப்படியாவது இவனை ஏதாவது பண்ணிடணும், பக்கத்தில் 15 அடி குழி வெட்டி வச்சிருவாங்க, எப்படா இவன் சாவான் இவனை மூடலாம் அப்படின்னு.
ஒரு சில குரூப் எப்படி இவனுடைய அடையாளத்தை அழிக்க முடியும், அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம எது வேண்டுமானாலும் சொல்லி நம்முடைய அடையாளத்தை கெடுக்கலாம். அப்படி ஒரு குரூப் இருக்கும். எப்படியாவது இன்னொருவருடைய அடையாளத்தை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று. இன்னொரு குரூப் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நமக்கு அடையாளத்தை புகுத்துவார்கள். அது நம்முடைய அடையாளமாகவே இருக்காது, அதற்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. அதை நமக்கு நம்முடைய வாழ்வில் இது நீதான், இதுதான் உனக்கு சரிவரும் என்று நமக்கு அடையாளத்தை புகுத்துவார்கள். நம்ம எதை படிக்கணும், எதை சாப்பிடணும், என்ன பேசணும், எல்லாமே நமக்கு சில நேரங்களில் புகுத்தப்படும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையே, நம்மளே இதை செய்ய சொல்றாங்க, இதுக்கு நமக்கு எந்த ஒரு ஒற்றுமையுமே இல்லையே, நமக்கு ஏன் இது கொடுக்கப்படுகிறது என்று நமக்கு ஒரு சில நேரங்களில் கன்ஃபியூஷன் ஆகும். அது ஒரு குரூப். இந்த மூன்றுமே ஒரு சில நேரங்களில் நமக்கு சரி வராமல் இருக்கலாம், அது நமக்கு ஒத்து வராமல் இருக்கலாம், அது நம்ம இல்லை, இது நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படி என்ற எண்ணம் நமக்கு எழலாம். இந்த நான்காவது ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? நாம சுய விருப்பத்தோடு சுய சிந்தனையோடு நாம ஒரு அடையாளத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வது. இது நல்லது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வை கொடுக்கும். ஒரு அடையாளத்தை நானாக விரும்பி என்னுடைய வாழ்வுக்கு இது தேவை, இதுதான் என்னுடைய வாழ்வு, இது இல்லை என்று என்னுடைய வாழ்வு இல்லை என்று தெரிந்து நாம் அதை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்வோம். அப்படி நாம் எதை ஏற்றுக்கொண்டோம் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பிறந்த உடனே யார் நமக்கு திருமுழுக்கு கொடுத்தா, எந்த ஃபாதர் பேர் வச்சாரு, என்ன யார் அங்கே இருந்தா, எந்த கோயில் அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாமல், ஆனால் நமக்கு முன்னதாகவே கடவுள் நம்மை குறித்து வைத்து நீ எனக்கு உரியவன் என்று சொல்லி நாமும் அதை முழுமையாக ஆண்டவர் இயேசுவை, தூய ஆவியை, விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்வில் நம்முடைய அடையாளமாக நாம் சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் இயேசுவை நம்முடைய அடையாளமாக நாம் சிறு பிள்ளையிலேயே நம்முடைய வாழ்வில் அதை முழுமையாக, இதுதான் என்னுடைய அடையாளம், இதில்தான் நான் வாழப்போகிறேன், இதுதான் எனக்கு புதிய வாழ்வை கொடுக்க போகிறது என்று நாம் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 68 படிக்கலாம். பேதுரு சொல்வார், ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே உள்ளது, நாங்கள் எங்கு செல்லுவோம், நீர்தான் எங்களுடைய அடையாளம், நீர்தான் எங்களுக்கு வாழ்வு தரப்போகிற ஆண்டவர், நீர்தான் எங்களுக்கு புதிய வழியை தரப்போகிறவர், நாங்கள் வேறு எங்கு போவோம், உன்னோடு தான் இருப்போம், நீர்தான் எங்களுக்கு முகவரியாக இருக்கிறீர், நீர்தான் எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறீர் என்று பேதுரு சொல்வார். அதே போல நாமும் சிறு பிள்ளையிலேயே சொல்லிட்டோம், ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, உங்களுடைய வாழ்வு மாதிரி தான் என்னுடைய வாழ்வு இருக்க போகிறது என்று ஆண்டவரை ஒரு மிகப்பெரிய அடையாளமாக நாம் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஏற்றுக்கொண்ட அடையாளத்தில் நாம் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை அந்த அடையாளத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டோமா என்பதில் ஒரு சில நேரங்கள் நமக்கு கேள்விகள் எழும். இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் பாருங்க, யோனா கடவுளுடைய அடையாளமாக யோனா நினிவே நகருக்கு போனார். நினிவே நகர் மக்களுக்கு யோனா யாரென்றே தெரியாது, அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு தெரியாது, யோனாவை பற்றி அவர்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது நினிவே மக்களுக்கு. ஆனால் இவர் இங்கிருந்து போகிறார், நினிவே நகருக்கு போகிறார். அந்த எல்லா மக்களையும் பார்த்து, நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள், மனம் மாறி ஆண்டவரை நம்புங்கள், திரும்பி வாருங்கள், இல்லை என்றால் 40 நாட்கள் நினிவே அழிக்கப்படும் என்று எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய குரல் எழுப்பி சொல்லுகிறார். நீ நல்லா பாருங்க, அந்த மக்கள் நினைத்திருந்தா என்ன சொல்லியிருக்கலாம், நீ யார் எங்களுக்கு நாங்கள் பாவ வாழ்க்கை வாழ்றோம், நீ யார் எங்களுக்கு சொல்றது, நீ யாரியா, என்னைய பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி எங்களை தவறு சொல்லலாம் என்று யாரு வேண்டுமானாலும் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நினிவே நகர மக்களுக்கு யோனாவை தெரியாது, யோனாவுக்கு நினிவே நகர மக்களை தெரியாது. அந்த அரசன் கேட்டிருக்கலாம், நீ எப்படி என்னுடைய நாட்டு மக்களை, என்னுடைய மக்களை நீ பாவிகள் என்று சொல்லலாம் என்று எல்லாருமே கேட்கலாம். ஆனால் ஒருவர் கூட, ஒரு வார்த்தை கூட நினிவே மக்கள் யோனாவை எதிர்த்து கேட்கவில்லை. அவர் சொன்ன சொல்லை அப்படியே எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டார்கள். அந்த ஆண்டவருடைய அடையாளத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அதில் எந்த ஒரு கேள்விக்கும் எந்த ஒரு இடையூறுகளுக்கும் அவர்கள் இடம் கொடுக்கவே இல்லை. நினிவே மக்கள் அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் சொன்னதை போல அனைவரும் சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி தன்னுடைய பாவம், ஆமா நாங்கள் பாவிகள் தான்,
பாவ வாழ்க்கை வாழுகிறோம் என்று எல்லாருமே அதை அப்படி ஏற்றுக்கொண்டு அனைவரும் மனம் திரும்பி வாழ்ந்தார். இது மிகப்பெரிய ஒரு உதாரணம் நமக்கு. அப்ப நான் கடவுளை ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில் அடையாளமாக ஏற்றுக்கொண்டேன் என்றால், முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் என்றால், நான் ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் அந்த அளவுக்கு நான் பற்றி இறுக பிடித்து வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்வு, அந்த அடையாளம், யாரெல்லாம் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய புதிய வாழ்வையும் அவர்களுக்கும் புதிய அடையாளத்தையும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் விவிலியத்தில் நிறைய இடங்களில் லூக்கா 7:50 ஒரு பாவியான பெண், வாழ்க்கையில் அவ்வளவு பாவம் செய்த பெண், ஆண்டவருடைய காலில் நறுமண தைலத்தை பூசி ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறார். எல்லா மக்களும் இவள் பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். எல்லாருமே இவள் பாவி என்று அவளுக்கு ஒரு பட்டத்தை, ஒரு அடையாளத்தை புகுத்தினார்கள். ஆனால் அந்த பெண் அதையெல்லாம் கவனிக்கவில்லை, ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறாள். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார், நம்பிக்கையாளர். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, லூக்கா 7:50. இது மிகப்பெரிய வார்த்தை. எல்லா மக்களும் இந்த பெண்ணை பாவி என்று ஒரு அடையாளத்தை புகுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு, நீ நம்பிக்கையாளர், நீ உன் நம்பிக்கையால் தான் உனக்கு நலம் கிடைத்தது. அது எவ்வளோ பெரிய வார்த்தை. ஏனென்றால் அந்த நம்பிக்கை ஏன் அவ்வளோ பெரிய வார்த்தைன்னா, யூத மக்கள் எல்லாருமே நம்பிக்கையின் தந்தை என்று யாரை சொன்னாங்கன்னா ஆபிரகாமை தான் சொன்னாங்க. அவர்தான் நம்பிக்கையில் சிறந்தவர், அவர்தான் நம்பிக்கையின் தந்தை என்று யூத மக்களுக்கு ஒரு எண்ணம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு சாதாரண பெண், அதுவும் பெண். ஏனென்றால் யூத மக்கள் பெண்களை அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. நாட் ஈவன் நம்பராக கூட யூத மக்கள் பெண்களை சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள், பெண்களையும் சிறு பிள்ளைகளையும். ஆனால் ஆண்டவரை பாருங்க, பெண்ணையும் தாண்டி, பாவியையும் தாண்டி, இந்த 2 அடையாளங்களையும் தாண்டி ஆண்டவர் இவளுக்கு புதிய ஒரு அடையாளத்தை கொடுத்து புதிய வாழ்வை, நீ உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு, நம்பிக்கையாளர். அவ்வளோ பெரிய விஷயம். அதே போல சக்கேயு பாவியாக இருந்தவர். ஆண்டவர் இயேசு யாரையுமே அன்னார்ந்து பார்த்தது கிடையாது. தந்தையை மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னார்ந்து பார்த்தார். காரணம், அவர் மிகப்பெரியவர், மேலிருப்பவர், எல்லாருக்கும் எல்லாமாய் இருப்பவர். தான் வேண்டுகிற பொழுது தந்தையை அன்னார்ந்து பார்த்து வேண்டினார் என்று விவிலியம் சொல்லும். ஆனால் தந்தைக்கு அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னார்ந்து பார்த்த ஒரே ஆள் யார் தெரியுமா? சக்கேயு. சக்கேயுவை ஆண்டவர் அன்னார்ந்து பார்த்து கீழே இறங்கி வா என்று சொன்னார். உலகமெல்லாம் அவரை பாவி என்று சொன்னது, உலகமெல்லாம் இவன் எல்லா மக்களையும் வற்புறுத்தி அவர்களிடம் வரிவரித்து இவன் மிகப்பெரிய பாவியாக வாழ்கிறான் என்ற ஒரு அடையாளத்தை எல்லா மக்களும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு இணையான ஒரு அடையாளத்தை சக்கேயு கொடுத்தார். சக்கேயு அன்னார்ந்து பார்த்து கீழே இறங்கி வா என்று சொன்னார். இதெல்லாம் ஏன் அவர்களுக்கு நடந்தது என்றால், இவர்கள் அனைவரும் ஆண்டவரை முழுமையாக இவராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு, இவர்தான் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுப்பாரோ என்று நினைத்து அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் இயேசுவே, இவரை நான் சிறுபிள்ளையிலேயே ஏற்றுக்கொண்டேன், தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய வாழ்வுக்கு அடையாளமாக அவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இன்று அதை உண்மையிலேயே என்னுடைய அடையாளமாக ஏற்று நான் வாழுகிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 2 விஷயம் இருக்கும். ஒன்று என்ன தெரியுங்களா? நம்முடைய மறைக்கல்வி சொல்லும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுவதும் மனிதன், முழுவதும் கடவுள் அப்படின்னு சொன்ன மனித தன்மையையும் பிரிக்க முடியாது, மனித தன்மையையும் பிரிக்க முடியும். 2மே சேர்ந்ததுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? இந்த கடவுள் தன்மையை மட்டும் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவை மனிதனாக முழுமையாக மனித அடையாளமாக ஏற்றுக்கொள்வது நமக்கு பிரச்சனை. ஏன் சொல்லுங்க? ஏன்னா நம்மளை கேட்டுருவாங்க மற்றவங்க, அவர் பண்ணார்ல நீ பண்ணுன்ட்டு. அவர் மனுஷன் தானே, அவர் இதெல்லாம் செய்தார்ல, தன்னுடைய வாழ்வில் இதையெல்லாம் மக்களுக்கு செய்தார்ல, அப்போ கிறிஸ்தவனாகி நீயும் செய்யின்ற நம்ம மற்றவங்க கேட்டுருவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவான்? இந்த மனித தன்மையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மனம் வராது. காரணம், அவர் செய்வதை போல நானும் செய்யணும், அவர் வாழ்ந்ததை போல நானும் வாழ வேண்டும். அது நமக்கு வேண்டாம். நம்ம இந்த பாதியை மட்டும் எடுத்துப்போம். எதை? கடவுள் தன்மையை மட்டும் எடுத்துப்போம். ஏனென்றால் அவர் கடவுள், அவர் செய்வார், அவர் சிலுவையில் தொங்குவார், அவர் எல்லாரையும் மன்னிப்பார், அவர் ரத்தம் சிந்துவார், அவர் எல்லாருக்கும் உதவி செய்வார், அவர் எல்லா அதிசயம் செய்வார். ஏன்னா அவர் கடவுள், அவர் செய்வார் அப்படின்ட்டு போயிடலாம். எஸ்கேபிசம், ஈஸியாக நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் மனித தன்மையை முழுமையாக அந்த அடையாளத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் சிக்கல்,
பிரச்சனை ஆயிரும் நமக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை பாதி தான் ஏற்றுக்கொள்வோம், பாதி அடையாளமாக நாம் கடவுளை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்வோம். அப்போ நமக்கு இன்று கடவுள் சொல்வது, என்னிடம் இந்த மக்கள் அடையாளம் கேட்கிறார்கள், நான் அவர்களுக்கு எந்த அடையாளத்தையும் கொடுக்க போவது கிடையாது, நான் தான் அவர்களுக்கு அடையாளம். என்னை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய அடையாளம். அப்போ நீங்களும் நானும் மனித தன்மையும் சேர்ந்த இறைத்தன்மையும் சேர்ந்த ஆண்டவரை முழுமையான அடையாளமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பொழுது, எப்படி அந்த பாவியான பெண்ணுக்கு ஆண்டவர் புதிய அடையாளத்தை கொடுத்து புதிய வாழ்வை கொடுத்தாரோ, எப்படி ஆண்டவர் சக்கேவுக்கு புதிய அடையாளத்தை கொடுத்து புதிய வாழ்வை கொடுத்தாரோ, உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய அடையாளத்தை கடவுள் கொடுப்பார், ஒரு புதிய வாழ்வை கடவுள் கொடுப்பார். அப்போ அந்த நம்பிக்கையில் தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயம் படியேறி வருகிறோம், அந்த நம்பிக்கையில் தான் நாம் நற்கருணை வாங்குகிறோம், அந்த நம்பிக்கையில் தான் இன்னும் நாம் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் கடவுளை முழுமையான அடையாளமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பொழுது நம்முடைய அடையாளம் இந்த சமுதாயத்தில் நம்மோடு வாழ்கிற மக்கள் மத்தியில் அதுவும் மாறும். அது நமக்கு ஒரு புதிய வாழ்வை, புதிய வழியை, புதிய ஆசீர்வாதத்தை நம்மை கொடுக்கும் என்ற அந்த முழுமையான நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருள் அடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீ. ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூய
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் மறுமலரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும், குறிப்பாக இந்த ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றது உமது அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிற நாம் அவரே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குபவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சுவாச காற்றே, என் வாழ்வில் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவார். உயிரின் உறவே, என் வாழ்வின் வழி, தெளிவாடி உண்டை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினி பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே.
என் வாழ்வின் ஊற்றி இறைவாயின் உள்ளம் வருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாவும் அருள் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. அற்புதங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையம் இயேசுவை எமக்களித்தாயே. அற்புதங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே,